ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம மட்டன் மசாலா கிரேவி பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக தான் ஒரே ஒரு குக்கரில் வச்சுட்டு நம்ம குயிக்காக பண்ண போகிறோம். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், ஜீரா ரைஸ்க்கு, பலாவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம மசாலா கொஞ்சம் வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம மட்டன் மசாலா கிரேவி பண்ண போகிறோம் சிம்பிளாக. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு ஊற்றிக்கிறோம். பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 3 லவங்கு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அரிசி. பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நம்ம மீடியம் சைஸு 2 ஆனியன்னு கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்லைஸாக, கொஞ்சம் கருவேப்பிலை, அதே போல் ஒரு மீடியம் சைஸு டொமேட்டோ கூட கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தாவணும், ரொம்ப சேஞ்ச் ஆகணுன்ட்டுல. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. ஆனியன்து ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே நம்ம தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறோம். அது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டோம். இதுக்கு மேலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஃபுல்லாக கொஞ்சம் இது கிரேவி மாதிரி ஆகட்டும் நல்லா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், மசாலாங்க சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு. அதுக்கு மேலே தனியா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான், 2.5 சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே நம்ம செப்பரேட்டாக ஒரு மசாலா கூட காமிக்க போகிறோம், அது கூட இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நான் ஒரு 3/4 kg அளவு மட்டனை நல்லா பெரிய சைஸ் தான் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த சைஸு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மட்டன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி வச்சு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். மட்டனில் வந்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக நல்லா மேலே கீழே எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இதுக்கு மேலே சால்ட்டு தேவையான அளவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கின்னு நல்லா திரும்பி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுன்னு இருக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் இது கிரேவி நல்லா வரட்டும். அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்து மூடி வைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த ஆகணும் மூடி வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். நல்லா கொஞ்சம் மசாலா மட்டனில் பிடிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே திரும்ப நல்லா திருப்பி விடலாம். 2லேருந்து 3 வாட்டி ஃபுல்லாக இந்த மசாலா நல்லா பிடிக்கணும் மட்டனில். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக திரும்ப மூடி வைக்கலாம். சும்மா விசில் போடல, சும்மா அப்படியே மூடி வைக்கலாம். மேலே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம 2-3 வாட்டி நல்லா திறந்து பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம். இதுக்கு மேலே சுடு தண்ணி நல்லா 1 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக சைடில் இருக்கிற மசாலாங்கள்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். மட்டனுக்கு விசில் எவ்வளோ வருது, ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வந்து நான் மசாலாங்க வச்சுக்கிறேன், இது காமிக்கிறேன் எதுன்ட்டுன்னு. பாருங்கள், 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் இருக்குது. அதே போல் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு. அதுக்கு மேலே சோம்பு கம்மி ஜாஸ்தி இருக்கணும், இது ஜீரகம் வந்து கம்மி இருக்கணும். 1 டீஸ்பூன் வந்து கசகசா, 3 லவங்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் 1 இன்ச் அளவு பட்டை. இது எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் தான் இது நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு பேன் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணலாம். நீங்கள் வேணும்னா அப்படியே கூட பவுடர் பண்ணிக்கலாம், இல்லைக்கட்டி வறுக்காத கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக மசாலாங்கெல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்கூட இல்லைங்களா, கொஞ்சம் மெதுவாகிட்டுக்கும். அதுக்கு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி ஒரு மிக்சியில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு வந்து நல்லா விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவிக்குறோம்
நல்லா இதாகிடுச்சு. தண்ணி தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே பாருங்கள் இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த பவுடரு இதில் சேர்த்துக்கலாம். கசகசா, பட்டை, லவங்கு, சோம்பு, சீரகம் எல்லாம். இதுக்கு மேலே ஒரே ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நல்லா இது மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சூப்பராக நம்மளது மட்டன் கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பாருங்கள், திரும்ப கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம். கிரேவி கொஞ்சம் திக்காகிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நம்மளது மட்டன் மசாலா கிரேவி ரெடி.